நான் சொல்றேன். சொல்லு. இவங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்குன்னு நான் சொல்றேன். இவங்க எனக்கு என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்றேன். இன்னும் சொல்ல போனா எனக்கு சந்தோஷமா இருக்கு. உண்மையை சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனக்கு தெரியும் உண்மை என்னைக்காவது ஒரு நாள் வெளியில வரும். ஆனா இப்படி நான் நினைச்சு பார்க்கல. சொல்லு. நீ உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். நீ சொல்லி ஆகணும்னு யாரும் உன்னை இங்க வற்புறுத்த மாட்டாங்க. நான் உனக்கு சத்தியம் பண்றேன், எதுவும் சொல்லாத. இங்க பாரு, எல்லாரும் முன்னாடியும் நீ உண்மையை சொல்லிட்டுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். ஒருவேளை சொல்லலன்னா எத்தனை நாள் உண்மையை மறைக்கிறது? இன்னும் ஒரு வருஷம், அதுக்கப்புறம் உண்மை எப்படினாலும் வெளியில தெரியும் தானே. அதை இன்னைக்கே சொல்லிடலாமே. என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மை வந்துதானே ஆகணும். வரட்டும், என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். ரிஷி சொல்றது சரிதான். ஆமா, நான் பரத்தை யாருக்கும் தெரியாம சந்திச்சேன். அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு நான் பரத்தை பார்க்க வந்தேன். ரிஷி என்ன பார்த்ததுனால நான் அங்க இருந்து ஓடிட்டேன். அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்க்கு வெளியில பரத்தை அங்கேயும் பார்த்தேன். அன்னைக்கும் ரிஷி எங்களை பார்த்ததுனால நான் அங்க இருந்து போயிட்டேன். ஏய் ஹலோ, நீ இவரை எத்தனை நாள் சந்திச்ச, எத்தனை நாள் ஓடுன, இதெல்லாம் இங்க யாரும் கேட்கல. இதெல்லாம் எங்களுக்கு தேவையும் இல்ல. உனக்கும் பரத்துக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லு. இந்த எலி பூனை விளையாட்டெல்லாம் இங்க தேவையில்ல. உங்க 2 பேருக்கு என்ன சம்பந்தம்? நான் இவங்க மருமக. சூப்பர். பாத்தீங்களா எல்லாரும்? I told you. சலோனி உண்மையை தான் சொல்றா. இவன் நம்பர் 1 fraud. நாங்க உன்னை அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் நினைச்சோம். ஆனா நீ ஹஸ்பண்டா இருப்ப நினைக்கவே இல்லை. உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்க. டிஸ்கஸ். இல்ல இல்ல, என்ன நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. பரத் என்னோட ஹஸ்பண்ட் இல்ல. அப்புறம்? ஓ காட், இவர என் பாய் ஃப்ரெண்டும் இல்ல. இப்ப நீ தானே சொன்னா உங்க வீட்டு மருமகன்னு? ஆமா, நான் அவங்க வீட்டு மருமக தான். ஆனா 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 நான் பரத்தோட வைஃப் இல்ல. பரத்தோட அண்ணா அக்ஷயோட வைஃப். என்ன? என்னங்க அது? அன்னைக்கு பிரீத்திய பார்க்க வந்த அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு ஒரே புள்ளதான்னு சொன்னீங்க. நான் அத சொல்றேன். ஏன்னா இவங்க என் புருஷ அக்ஷய முழுசா தலை மூழ்கிட்டாங்க. உங்களுக்கு உண்மைதானே தெரியணும். உண்மை என்னன்னு நான் சொல்றேன். அக்ஷய், பரத், நான் 3 பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சோம். அக்ஷய் நானும் லவ் பண்ணோம். கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சோம். அதனால அக்ஷய் என்ன அவங்க அம்மா அப்பாவை பாக்குறதுக்கு கூட்டிட்டு போனாரு. ஆனா இவங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. ஏன்னா நான் வேற மதம், அவங்க வேற மதம். கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால அக்ஷய் நானும் யாருக்கும் தெரியாம கோயில்ல போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என் அப்பா அம்மா நல்லவங்கன்னு சொன்னாரு. நம்மள அவங்க கண்டிப்பா ஏத்துப்பாங்கன்னு சொன்னாரு. ஆனா அப்படி எதுவும் நடக்கல. அக்ஷய் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போனப்ப ஏன் கூட இவங்க அவரையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. அதனால நாங்க மும்பைக்கு போயிட்டோம். தனியா இருந்தோம். அக்ஷய் இப்ப சவுதியில இருக்காரு. இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கசின் சொன்னாரு பரத்துக்கு உங்க வீட்டுல தான் நிச்சயம் இருக்குன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அதே சமயத்துல எனக்கு வருத்தமாவும் இருந்தது. ஏன்னா அக்ஷயோட அம்மா அப்பா என்ன வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன இவங்க ஏத்துக்கல. ஆனா இந்த பரத்துக்கும் இந்த அண்ணி வேண்டான்னு தோணிடுச்சு இல்ல? அதனாலதான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பிரிஞ்சு போன உறவுகளை சேர்க்கறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு நான் நினைச்சேன். அதனாலதான் நான் பரத்தை பாக்குறதுக்காக வந்தேன். பரத்துக்கு நிச்சயம் நடந்த அன்னைக்கு
அப்பா அம்மா கிட்ட பேசுறேன்னு பரத் சொன்னான். அன்னைக்கு அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வெளியில நான் இததான் கேட்க வந்தேன். உங்க அப்பா அம்மா கிட்ட பேசினியா இல்லையான்னு. ஆனா பரத் அப்ப என்கிட்ட அவங்களுக்கு உன் முகத்தை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. வேண்டாம், போதுமா, அழாத, அழக்கூடாதுமா. இங்க பாருங்க, இதுதான் விஷயம்னா நீங்க முதல்லயே சொல்லி இருக்கலாமே. சலோன் பரத்தோட அண்ணின்னு நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா பாவம் இவ இங்க வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த விஷயமெல்லாம் எல்லாரும் முன்னாடியும் பேசியிருக்க வேண்டியதில்லை. சம்பந்தம் முடிவு பண்ணப்போ பரத் ஒரு பையன் தான் இருக்கான்னு நாங்க உங்ககிட்ட சொன்னோம். அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு அண்ணி இருக்கான்னு எப்படி சொல்றது? நாங்க அமைதியா இருக்கும்போது ஏதோ விஷயம் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். தேவையில்லாம பிரச்சனையை நீங்க தான் இவ்வளவு பெருசா வளர்த்தீங்க. இங்க பாருங்க, நாங்க என்ன கனவா கண்டுகிட்டு இருக்கோம்? உங்க குடும்பத்துல என்ன நடக்குது என்ன நடக்கலன்னு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க. இவரு என்னோட புருஷன். இவர்கிட்ட இப்படி எல்லாம் பேசாதீங்க. இவர் ஒரு வார்த்தை சொன்னாலும் அதை நல்லா யோசிச்சுதான் சொல்வாரு. இந்திரா, அமைதியாரு. நான் எதுக்கு அமைதியா இருக்கணும்? நான் உங்களை என்ன வேணும்னாலும் சொல்வேன். ஆனா மத்தவங்க ஏதாவது பேசினா என்னால தாங்கிக்க முடியாது. பரவாயில்ல, விட்டுருமா, இதோட விட்டுரு. பெருசா வந்துட்டாங்க. பாத்தீங்கல்ல, ஒரு சாதாரண சின்ன விஷயத்தை நீங்க மறைச்சதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு. உங்களுக்கு இது சின்ன விஷயமா தெரியல, ஆனா எனக்கு அப்படி இல்லை. எங்க புள்ள போனதுக்கு அப்புறம் எங்க மனநிலைமை என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும். எங்க பையன் ஒரு பொண்ணுக்காக பெத்தவங்களையே மறந்துட்டான். எங்க ஆசீர்வாதம் இல்லாமையே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்படிப்பட்ட புள்ள எங்களுக்கு தேவையே இல்லை. நாங்க அவனுக்கு தேவையில்லாதப்ப அவனும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பையன் தான், அது பரத். உங்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அக்ஷய் உங்க மேல நிறைய பாசம் வச்சிருக்காரு. நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நான் வர மாட்டேன். ஆனா அதுக்காக உங்க பிள்ளைய இல்லைன்னு சொல்லாதீங்க. கும்பிட்டு கேட்டுக்கிறேன். போதுமா? சந்தோஷமா? என் அப்பா அம்மா எங்க ஃபேமிலியை பத்தி பேசி எங்க குடும்ப மனத்தையே காத்துல பறக்க விட்டுட்டீங்க. நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. ஒரு பையனும் பொண்ணும் தனியா சந்திச்சா எதுக்காக இந்த மாதிரி தப்பாவே எடுத்துக்கிறீங்க? போலாம். இனி ஒரு நிமிஷம் கூட நாம இங்க இருக்கவே கூடாது. அப்பா பரத், நில்லுப்பா. அப்படி எப்படிப்பா போயிட முடியும்? நீ எங்கேயும் போக கூடாது. வேண்டாங்க, அவமானப்பட்டது போதும். இப்ப அவமானப்பட்டது பல வருஷங்களுக்கு தாங்கும். நாங்க உங்களை மதிச்சோம், மரியாதை கொடுத்தோம். நீங்க சொன்னது எல்லாமே நாங்க கேட்டோம். ஆனா நீங்க இந்த மாதிரி எல்லார் முன்னாடியும் எங்களை அவமானப்படுத்திட்டீங்க. எங்க பாருங்க, நான் மறுபடியும் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் போதும். அம்மா, சம்பந்தி, நீங்களே போய் அவங்க கிட்ட பேசுங்க. நீங்களே பாத்தீங்களா பரத் எவ்வளவு நல்ல பையன். அவங்க அண்ணி மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான். அப்ப பிரீத்தி எவ்வளவு அழகா பாத்துப்பான். என்ன சொல்றீங்க? சம்பந்தியம்மா, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். பிரச்சனையை நான் தான் உருவாக்குறேன். அதனால இதை நானே தீர்த்து வைக்கிறேன். சரியா பரத்? இங்க பாருப்பா, சில நேரங்கள்ல பெரியவங்களே தப்பு செஞ்சிருவாங்க. இங்க பாருங்க, பிரீத்தியோட அப்பா ஸ்தானத்துல இருந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நான் சொன்னேன். இதுல பிரீத்தியோட தப்பு எதுவும் இல்லை. இப்போ பிரீத்தியோட அப்பாவே உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எங்க வீட்டு பொண்ண உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்குங்க ப்ளீஸ். அங்கிள் ப்ளீஸ், தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். நான் பிரீத்தியை கல்யாணம் பண்ணிப்பேன். உங்களுக்கு இப்ப சம்மதம்னா நம்ம உடனே கோயிலுக்கு போலாம். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம்ப்பா. நாங்களே பிரீத்தியை எங்க வீட்டு மருமகள் ஆக்கிடுறோம். கல்யாணத்தை கிராண்டா பண்ணிடலாம். நம்ம சொந்த பொந்த எல்லாத்தையும் கூப்பிடலாம். பிரீத்தியோட அப்பா ஸ்தானத்தில் நீங்க இருக்கிறதால நம்ம இப்ப சம்மதி ஆயிட்டோம். என்ன சொல்றீங்க சம்மதி? என்ன இந்திரா, நீ ஏன் அவ்வளவு தூரத்துல போய் நிக்கிற? இப்போ உனக்கு நிம்மதியா இருக்கா?
சலோனி 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 நில்லு, நான் சொல்றத கேளு. சலோனி, ஐ எம் வெரி சாரி. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. நாங்க பண்ண தப்பால உன்னோட பழைய விஷயம்லாம் வெளியில வந்துருச்சு, அதுவும் எல்லாருக்கும் முன்னாடியும். பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க சாரி எல்லாம் சொல்ல வேண்டாம். ஆக்சுவலி நான் தான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். இன்னைக்கு உங்களால அக்ஷயோட அம்மா அப்பா கோபப்பட்டாலும் எல்லார் முன்னாடியும் என்ன மருமகன்னு ஏத்துக்கிட்டாங்க. என்னோட தப்ப நான் ஒத்துக்கிறேன். அவங்க அனுமதி இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புதான். ஆனா அக்ஷய் சொன்னாரு அவங்க ரொம்ப நல்லவங்க, நம்மள ஏத்துப்பாங்கன்னு. ஆனா இது வரைக்கும் நீ அழுதுட்டு தானே இருக்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்களுக்கு இவ்ளோ பெரிய தண்டனை கிடைக்கவே கூடாது. ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத. அப்பா அம்மா பெத்த பிள்ளைங்க மேல ரொம்ப நாளைக்கு கோவமா இருக்க மாட்டாங்க. நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. ஆக்சுவலி அவங்களுக்கு கோவம் இன்னும் அதிகமாயிருக்கும். சலோனி, முதல்ல ஊ மேலேயும் காதல் மேலேயும் நம்பிக்கை வை. கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும். நீ முதல்ல உள்ள வா. உன் குடும்பத்துல இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். நீயும் அந்த குடும்பத்துல ஒருத்தி. நீ என் கூட வா. இல்ல பிரீத்தி, இப்ப பாரு, பரத்தை நான் 2 தடவை தான் பார்த்தேன். ஆனா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னால உங்க 2 பேர் கல்யாணம் நின்னு போயிருக்கும். உன்னால எதுவும் இல்ல சலோனி, எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால. நீ வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. ப்ளீஸ் சலோனி, இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. உன்கிட்ட இருந்து பிரிஞ்ச உறவை நான் சேர்த்து வைக்கிறேன். எனக்காக நீ எவ்வளவு செய்யணும்னு நினைக்கிற. தேங்க்யூ சோ மச். சரி, நீ உள்ள வா. நான் என்னடா பண்றது? இப்ப நான் என்ன பண்றது? என்னோட விதியை நினைச்சு பார்த்தா எனக்கே வெறுப்பா இருக்கு. ஏதோ ஒன்னு சொல்லுவாங்களே, அவ தங்கச்சி ஏதோ சொல்லுவாளே, அதான் நாமெல்லாம் ஒரு பொறுக்கி கூட்டம். இல்லடா, நான் அதை விட கீழே போயிட்டேன்டா. சலோனிக்கும் பரத்துக்கும் இருக்க உறவை நான் எப்படி தப்பா நினைச்சேன்? தப்பா நினைச்சது என்னோட முட்டாள் தனம்டா. இல்ல, நான் எதை பார்த்தேனோ அதை தான் எல்லாருக்கும் காட்டினேன். நான் ஒன்னா நம்பர் இடியேட்டா. நான் இப்பவே போய் அவன் வேணாம். நீ ஏன் அப்படி எல்லாம் நினைக்கிற? அந்த மாதிரிலாம் நினைக்காத ப்ளீஸ். உன் காதலுக்காக போராடுன்னு இன்னைக்கு என்னால சொல்ல முடியாதுண்ணா. டோன்ட் வரி. பிரீத்தியும் ரிஷி இங்க காணுமே. மறுபடியும் அவங்க சோ உன்னோட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிடுச்சா? Now friends, எனக்கு இப்பவும் என்ன தோணுதுன்னா, இட்ஸ் ஜஸ்ட் அங்கிள், ஆண்டி, நடந்த எதையுமே நம்மளால மாத்த முடியாது. நடந்து முடிஞ்சதுக்காக நாம நம்ம உறவுகளையும் நம்ம சொந்தங்களையும் கண்டிப்பா ஒதுக்கி வச்சிட முடியாது. நீ என்னம்மா சொல்ல வர்ற? நமக்கு பிடிச்ச மாதிரி நாம வேணா ஒருத்தரை விலக்கி வைக்கலாம், ஆனா அவங்களோட வாழ்க்கையை அவங்களால ஒதுக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அதை கொடுக்கறது அப்பா அம்மா தான். அவங்க தான் நமக்கு எல்லாமே.
அவங்களுக்கு அதிகமா கோவம் வரலாம், ஆனா அதுக்காக அவங்க நம்மள நிரந்தரமா பிரிய விட்டுற மாட்டாங்க. அங்கிள் ப்ளீஸ் சலோனிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, உங்க பையன் உங்களை விட்டு போன வேதனை உங்க கண்ணில் இன்னும் தெரியுது. சலோனி உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா. உங்க பையனையும் உயிரா நினைச்சிட்டு இருக்கா. கண்டிப்பா அவ உங்களை ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பா. ப்ளீஸ் அங்கிள். உனக்கு புரியாதுமா. நான் என் பிள்ளைய வீட்டை விட்டு என்னமோ அனுப்பி வச்சிட்டேன். ஆனா மனசுல இருந்து விளக்க முடியல. அவ எங்களை விட்டு போனதுல இருந்து ஒரு நாள் கூட நாங்க நிம்மதியா தூங்கினதில்லை. இது வரைக்கும் எல்லா முடிவும் நான் தான் எடுப்பேன். யாரும் எதுவும் சொல்லவும் மாட்டாங்க, தடுக்கவும் மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நீ ஒரு உணர்வை ஏற்படுத்திட்டம்மா. என் பிள்ளை எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு அவன் இருந்தா இல்லைன்னா என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. தேங்க்யூம்மா. சலோனி, உன்னை நான் ஒரு நாள் கூட மருமகளை ஏத்துக்கல. என்னை மன்னிச்சிருமா. இன்னைக்கு நான் பெருமையா சொல்றேன், நீ என்னோட மூத்த மருமகம்மா. இந்த குடும்பத்துல என்ன டிராமா பண்ணுமோ பண்ணிக்கோங்க. எனக்கு தேவை பரத்துக்கோ பிரீத்திக்கோ கல்யாணம் நடக்கணும். முதல்ல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நடைய கட்டுங்க போதும். தேங்க்யூ பிரீத்தி, தேங்க்யூ ஸோ மச். பரத், நீ ரொம்ப லக்கி. உனக்கு பிரீத்தி கிடைச்சிருக்கா. நீ கொடுத்து வச்சவன். இங்க பாருங்க அண்ணே, இதுக்கு மேல நம்ம லேட் பண்ணவே வேண்டாம். சீக்கிரமா கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிடணும். பிரீத்தி எப்படா எங்க வீட்டுக்கு மருமகளா வருவான்னு எனக்கு இருக்கு. இந்திரா பிரீத்தி ரிஷியை பத்தி சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆனா இனிமே நான் ரிஷியை பிரீத்தி கிட்ட இருந்து விலக்கி வைக்கணும். என் உயிர் நண்பன் வீராவோட பொண்ணு அனுவதான் ரிஷி கல்யாணம் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் பரத் பிரீத்தியோட கல்யாணத்துல எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது. எல்லா உறவுகளையும் நான் சேர்த்து வைக்க போறேன். அவங்க கூட இருக்கிறது தான் நல்லது. தேங்க்யூ. எங்களை டிராப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. குட் நைட். சமந்தி, இன்னைக்கு ராத்திரி ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இல்ல? ஆமா சமந்தி, ஏதோ கடைசியில எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு. ஆமா, ஆல் இஸ் வெல் அண்ட் எண்ட் இஸ் வெல். சரி வாங்க, போய் எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கலாம். எல்லாரும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். அம்மா பிரீத்தி, பாட்டிமா, நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க. பாவம் எவ்வளவு டயர்ட் ஆயிட்டா. பிரீத்தி, நீ கவலைப்படாதம்மா. உனக்கு ரொம்ப நல்ல பையன் கிடைச்சிருக்கான். சமந்தி, பையன் எப்படி மோசமா போவா? 2 பேரையும் சேர்த்து வச்சது நான் தானே. தேவையில்லாம பிரச்சனை வந்தது, எல்லாம் சரியாயிடுச்சு. நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. நான் தான் இருக்கேன்ல. நான் உனக்கு எப்பவும் கெடுதல் நடக்க விடவே மாட்டேன். சமந்தி, உள்ள போலாமா? எனக்கு இடுப்பு வலிக்குது. இங்க பாருப்பா, நீ ஒண்ணு பண்ணு. முதல்ல ஒரு குச்சி ஒண்ணு வச்சுக்க. உனக்கு வயசாகிக்கிட்டே போகுது. இல்ல, நான் இப்பவும் இளமையா தான் இருக்கேன். என் பொண்டாட்டிய கேட்டீங்கன்னா இல்ல, அது ரொம்ப இருட்டா இருக்குல்ல, அதான் சீக்கிரமா தூங்கலான்னு பாக்குறேன். போங்க பாட்டிமா, நீயும் போ பிரீத்தி, போய் ரெஸ்ட் எடு. வர வர இந்த கிழவனுக்கு மனசு ரொம்ப சாஃப்டா ஆயிட்டே போகுது. அதனாலதான் அவங்க 2 பேர் மேல பாசத்தை பொழியிறான். உண்மை தெரியாமையே இவ்ளோ பாசத்தை காட்டுறான். ஒருவேளை உண்மையிலேயே அவங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன உயிரோடவே விட மாட்டான். இந்த கையை தான் நான் பிரீத்தியோட தலைமையில வச்சு சொன்னேன். நான் உன் அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்.
சொன்னல்லம்மா, எனக்கு பொண்ணு கிடையாது. உன் கன்னியாதானத்தை என் கையால நான் செஞ்சு வைப்பேன். சுபா, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் ஏதோ. ஒன்றும் இல்லையா? அப்படி ஒன்றும் இல்லாம என்ன யோசிச்சுன்னு சொல்லு. அக்கா, இன்னைக்கு ராஜ் அங்கிள் உனக்கு துணையா இருந்தப்போ எனக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சு. எனக்கும் தான், எனக்கும் அப்பா ஞாபகம் தான் வந்தது. அவர் மட்டும் இன்னைக்கு இங்க இருந்திருந்தா ராஜ் அங்கிள் என்ன பண்ணாரோ அதை தான் அவரும் செஞ்சிருப்பாரு. அப்பா சரியா தான் சொல்லிருக்காரு. ராஜ் அங்கிள் உண்மையிலே ரொம்ப நல்லவர். அவர் இன்னைக்கு அப்பா ஸ்தானத்துல என் தலைமையில கை வச்சதும் எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? இனிமே நாம தனியா இல்லைன்னு தோணுச்சு. நமக்குன்னு கூட ஒருத்தங்க இருக்காங்க, நமக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. ஆமாக்கா, ஆனா அவங்க செஞ்ச துரோகத்தை நினைச்சா அவங்க அனுப்புற மெயில் தான் ஞாபகம் வரும். அவங்கள விஷயம் எப்பவும் திரும்ப வரப்போறது இல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் எப்படி தப்பா நினைக்காம இருக்க முடியும்? நீ எதை பத்தி யோசிக்காது, எதுவும் யோசிக்காது, எல்லாத்தையும் மறந்துரு. கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும், அதனாலதான் அவர் முடியாதுன்னு சொல்லிருக்கலாம். ஒருவேளை அதை விட பெரிய காரணமாவும் இருக்கலாம். அதனால அவர் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாம இருக்கலாம். எப்போ? உனக்கு பசி எடுக்கும்போது. சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் போய் சாப்பிட கொண்டு வரேன். இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்ல எதுவும் சாப்பிடல, அதான். நீ இரு, நான் போய் கிச்சன்ல சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். கடவுளே, ஒரு வழியா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. ஓஹோ, என்ன வாணி, ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல? டயர்டா வேற இருக்கு, பாத்துங்களா? தள்ளுங்க. வயசானவனுக்கு எப்பவுமே தூக்கம் தான் வரும். எல்லாரும் முன்னாடி என்ன சொன்னீங்க, இப்ப சொல்லுங்க பாக்கலாம். கல்யாணி, பவித்ரா, அஞ்சலி, ரேவதி, தெருல இருக்க பொம்பளைங்களா விட்டு வைக்கிறீங்களா? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே. நான் இன்னும் எங்க தான் இருக்கேன். தெருல இருக்க பொம்பளைங்களா என்ன கட்டி பிடிக்க ஏங்குறாங்க, அப்படிதானே நீங்க சொன்னீங்க? இல்ல, நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே. நான் மட்டும் உங்க கண்ணை காட்டலன்னா பைத்தியம் மாதிரி எல்லாத்தையும் உளறி இருப்பீங்க. வாணி, நைட்டு பகலுன்னு உன் பின்னாடியே நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். நீயே ஒரு ஆட்டோ பாம். உன்னை விட்டுட்டு வேற எந்த ஆட்டோ பாம்பம் போய் நான் தேடி போவேன்? நீயே சொல்லு. நீ அலைஞ்சு தெரிஞ்சு ரொம்ப டயர்டா இருப்பல்ல, நான் உனக்கு கழுத்துல மசாஜ் பண்றேன். இல்ல தலையாமுக்கி விடு. இல்ல, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா என்ன சாவடிப்பீங்க. அதை தவிர நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்பா, என்னப்பா நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா? போங்க, சேஞ்ச் பண்ணுங்க. ஊர்ல இருக்க பொம்பளை எல்லாம் பாக்குறது விட்டா தானே இந்த வேலையை பாப்பாரு. இல்ல, இந்த பிரச்சனை இதோட முடியல, காலையில இருக்க உங்களுக்கு. நீ எதுக்கு வந்த? மாம், தாண்டி வந்துட்டா. என்ன? நீ தானே சொன்ன கிஸ் யூ மிஸ் யூ எல்லாம் போட்டு மெசேஜ் அனுப்ப சொன்னல, நான் அனுப்பிட்டேன். இப்ப அனுபவி. நாளைக்கு சாயங்காலம் வந்து என்ன வெளில கூட்டிட்டு போறானா? மாம், நான் போயிட்டு வரட்டா? கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். மூளை கேட்டு போச்சா என்ன? அந்த அறிவு கெட்ட சாண்டி விரல புடிடானா கைய பிடிக்கவே வந்துட்டானா? மாம், என் சாண்டி இருக்கானே, அவன் எப்பவுமே இப்படிதாமா. இங்க பாரு, அவனை பத்தி நீ ஓவரா யோசிக்காத. ரிஷிய பத்தி மட்டும் தான் நீ யோசிக்கணும், புரியுதா? நீ சாண்டிய பத்தி கவலைப்படாத, அவனை நான் பாத்துக்கிறேன். ஏய், ஏன் இப்படி பாக்குற? நான் உன் அப்பாவை தான் சொன்னேன். முதல்ல உன் மூளையில இருக்க சாண்டி எல்லாம் தூக்கி போடு. ரிஷிய பத்தி மட்டும் யோசி, புரியுதா? ப்ளீஸ் தயவு செஞ்சு மனசை விட்டுறாத, நான் இருக்கேன்ல. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம் அண்ணா. ப்ளீஸ் எதுக்கும் டென்ஷன் ஆகாதண்ணா, ப்ளீஸ். ஐ விஷ் நாளைக்கு அந்த பரத்துக்கு ஆக்சிடென்ட் ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அவன் யாருக்குமே கிடைக்காம போயிடணும். அவன் பாடி அப்படியே இருக்குன்னு அவன் ரொம்ப பெருமை பேசிக்கிட்டு இருப்பான்ல. நீங்க வேணா பாருங்க, நான் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவான். நீ எதுக்கும் கவலைப்படாத, அது கண்டிப்பா நடக்க தான் போகுது. நாளைக்கு விடியும் போது அவன் கண்டிப்பா உயிரோடவே இருக்க மாட்டான். அவன் முகத்தையே நம்ம பார்க்கவே கூடாது. நாசமா போனவன். எனக்கு முன்னாடி அந்த பரத்தோட பேரை சொல்லாத. இந்த பெல் ஏன் அடிக்க மாட்டேங்குது? இப்ப அடிக்குதே. ஐ மீன் பெல். விஷயம் என்னன்னா, உங்க கூட பழகி பழகி நானும் இப்ப உங்களை மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் ஓவரா பேசுறேன்ல.
ஞாபகம் வந்துருச்சு. இன்னைக்கு நான் சாப்பாட்டுல தால் மக்னி டேஸ்ட் பண்ணேன், சைட் டிஷ்ஷோட. அடடா பரத், என்னப்பா என்ன திடீர்னு? ஆண்டி, நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். ஏன் எதுக்கு பார்க்க வந்த? 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே தானே உங்க கூட ஒட்டிக்கிட்டு இருந்தேன். ஐ மீன் ஆண்டி கூட பேசிக்கிட்டு இருந்தேன்ல. ஃபோன் பண்ணிருக்கலாமே, அப்புறம் எதுக்கு இவ்வளவு அவசரம் இங்க வரதுக்கு? நீ சொல்லுப்பா, என்ன விஷயம்? ஆண்டி, விஷயம் என்னன்னா, அம்மாவும் அப்பாவும் பிரீத்தி சொன்னதுனால சலோனிய மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அம்மா இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள்னு சொன்னாங்க. அதனால இன்னைக்கு சலோனியை வீட்டுக்கு கூட்டு போலாம்னாங்க. அப்படியா? இது ரொம்ப நல்ல விஷயம். அம்மா என்ன ஆசைப்படுறாங்கன்னா, பிரீத்தி சலோனிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்குங்கிறாங்க. பிரீத்தி எப்படியும் எங்க வீட்டுக்கு வரப்போறாள்ல, ஸோ வீட்டாளுங்களை மீட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் இல்ல. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் பிரீத்தியை கூட்டிட்டு போலாம்ல. அட, நான் எதுக்கு அப்செக்ட் பண்ணணும்? நீ கூட்டிட்டு போ, நீ கூட்டிட்டு போ. ஒரு நிமிஷம் ரிஷி, சொல்லுங்க. போப்பா, போய் பிரீத்தியை கூட்டிட்டு வா. பரத் வந்திருக்காரு, அவளை புகுந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போக. என்ன இப்பயா? சீக்கிரம் போ, போய் கூட்டிட்டு வா. ஐயோ, ஏன்பா நீ நின்னுட்டு இருக்க? உட்காரு முதல்ல. பிரீத்தி இப்ப வந்துருவா. பரத் வந்து ரிஷி போதும். இதுக்கு மேல எவ்வளவு பொய் சொல்வேன்? இதுக்கப்புறம் என்ன நீ சொல்ல போற? இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் அதை நம்ப போறது இல்ல. அதே மாதிரி இனிமே நான் உன் கூட ஒரு ஃப்ரெண்டாவும் இருக்க போறது இல்ல. பரத் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர். எங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ப்ளீஸ், நடக்கிறது எல்லாமே எப்படி நடக்குதோ அது அப்படியே நடந்துட்டு போட்டோம். தயவு செஞ்சு இந்த உறவு, சடங்கு, சம்பிரதாயம் இதுக்கு நடுவுல நீ வராத. ப்ளீஸ். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீங்க இருந்து கிளம்பு. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா? வேண்டாம். உன் சித்தி உன்னை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க, அதை சொல்லலாம் தான் வந்தேன். பரத் உன்னோட புகுந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறான். ஆண்டி உன்னை கூப்பிடுறாங்க. ஐம் சாரி. அது இவ்வளோலாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அது நான். பரத் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரம் உங்க போ. இங்க நீ என் கூட இருந்தா அது அப்புறம் நல்லா இருக்காது. பார்க்குறவங்க நம்மள தப்பா நினைப்பாங்க. இங்க பாரு பரத், எனக்கு முதல்ல தெரியும் சலோனிக்கும் உனக்கும் அந்த மாதிரி தப்பான உறவு இருக்காதுன்னு. உன்னை பத்தி தெரியாம இப்படி எல்லாம் பேசிட்டாங்க. அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு. ஆண்டி, இது நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எல்லார்கிட்டயும் எதிர்பார்க்க முடியாது. அதோ பிரீத்தி வந்துட்டா. பிரீத்தி, ஐம் so sorry. உன்னை இந்த நைட்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பட் அட, சாரி சொல்றதுக்கு என்ன இருக்கு? பிரீத்தி உன்னோட வருங்கால மனைவி. நீ எங்க வேணாலும் கூட்டிட்டு போலாம், அப்படிதானே? பிரீத்திமா, பரத் வீட்ல ஏதோ விசேஷமா. இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்களா, இதுல நீயும் கலந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. நீதானே எல்லாரையும் ஒண்ணு சேர்த்த, கரெக்டா? பரத் உன்னை உன் புகுந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கான். அப்படியே உன் புகுந்த வீட்டையும் நீ பாத்துட்டு வரலாம். பிரீத்தி, நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். உனக்கு வர இஷ்டம் இருந்தா நீ வா. அட என்னப்பா பரத், இதுல என்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம்? பிரீத்தி உனக்கு தான் சொந்தம். நீ இவளோட புருஷன். கூட்டிட்டு போப்பா. போமா, பார்த்து போயிட்டு வாங்க. ராத்திரி ஆயிடுச்சுன்னு கவலைப்படாத. உன்னோட வருங்கால புருஷன் உன் கூட தான் இருக்கான். எனக்கு ஒன்றும் டென்ஷன்லாம் இல்லை. கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. பரத் எதுக்கும் டென்ஷன் ஆகாத. போற காரியம் நல்லதா நடக்கட்டும். சீக்கிரம் வரணும்னு ஒன்னும் இல்ல. பார்த்து பார்த்து போயிட்டு வாங்க. பை பாய். பை ஆண்டி.
இன்னைக்கு அவ பரத் கூட போறா. அதுக்கப்புறம் பிரீத்தி பரத் வீட்லயே செட்டில் ஆயிடுவா. அதுக்கப்புறம் என்னோட வீட்ல வெளிநாட்டு மாப்பிள்ளையோட லக்ஷ்மி வரப்போகுது. பொதுவா மருமகளை மாமியார் தான் வரவேற்கணும். என்ன வீட பாத்துக்கிறது மாமியார் தானே. ஆனா நீ இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே எல்லா உறவுகளையும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்ட. அதனாலதான் என் மூத்த மருமக வீட்டுக்கு வரத என் சின்ன மருமக வரவேற்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆமாம்மா, நீயே இதை செஞ்சு வைமா. எங்க வீட்டு மருமகளோட கிரக பிரவேசத்தை நீதான் செய்யணும். வாமா. சலோனி, உன் வலது காலால அந்த சொம்ப தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ வீட்டுக்குள்ள வாமா. வாமா. பிரீத்தி, தேங்க்யூ so மச். பாரு, இன்னைக்கு உன்னாலதான் எனக்கு என் குடும்பம் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா. பிரீத்தி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு சந்தோஷம் வந்துருச்சு. இப்பதான் பிரகாசமா இருக்கு. இங்க பாருப்பா பரத், பிரீத்திக்கு லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போய் விட்டுட்டு வந்துருப்போம். ஆமாமா, இப்ப நீ வீட்டுக்கு போ. போயிட்டு வாமா. நீ உள்ள வாமா. இங்க பாருங்க, ரிஷி அவனே என்கிட்ட வந்து சொன்னான், நான் பிரீத்திய லவ் பண்றேன்னு சொன்னான். ரிஷி, அப்பா நீங்களா? என்னப்பா ஏதாவது பேசணுமா? சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே உங்க ரூமுக்கு வந்திருப்பேன்ல. நீங்க எதுக்காக இங்க? என்ன விஷயம்ப்பா? நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? தெரியல, உன்னை பார்த்ததும் ஏன் எனக்கு இப்படி தோணுதுன்னு தெரியல. நீ ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அது என்னன்னா, எனக்குள்ள ஏன்னா நீ நினைச்ச மாதிரி நடக்கல. புரியல. நீ என்ன நினைச்சன்னா, அந்த சலோனிய எப்படியாவது ஏதாவது ஒண்ணு செஞ்சு பரத்தோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கி இருக்கணும். அப்பதான் பிரீத்தியோட கல்யாணம் நிக்கும்னு எதிர்பார்த்த. அப்பா அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. டேய், நான் உன்னோட அப்பாடா. நான் ஒண்ணு உன்னோட அம்மா இந்திரா கிடையாது. அவளுக்கு எவ்வளவு தெளிவா சொன்னாலும் மண்டையில ஏறவே ஏறாது. ரிஷி, நீ என்கிட்ட எதுவும் சொல்லாம இருந்தாலும் அதை என்னால புரிஞ்சுக்க முடியும்டா. நான் எப்பவும் உன்னை என் நண்பனாதான் பார்த்திருக்கேன். நண்பனாதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்ன உன் அப்பாவா ஆக்கி பார்த்துடாத. இல்லப்பா, நான் என்ன சொல்றத நீ கவனமா கேட்டுக்க. பிரீத்தி கிட்ட இருந்து விலகியர். அவ ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா நீ ஒன்னா நம்பர் பொறுக்கியா இருக்க. பிரீத்தி மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாது. நீ துணி மாத்துற மாதிரி மாத்துறதுக்கு. நீங்க என்ன பத்தி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கப்பா. எனக்கு எல்லாம் புரியுதுடா. நான் சரியா தான் புரிஞ்சு வச்சிருக்கேன். எனக்கு எல்லாம் தெரியும். உன் பார்வை எப்பவும் அணு மேலதான் இருக்கணும், பிரீத்தி மேல இல்ல. இதுக்கப்புறமும் பிரீத்தி கல்யாணத்துல ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னு வையே, இந்த அப்பாவோட சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும். அதுவும் உன் அப்பாவா கிடையாது, பிரீத்தியோட அப்பாவா இருந்து கேள்வி கேட்ப. ஏய்,
எந்திரி எந்திரி சீக்கிரம். அட எந்திரின்னு சொல்றல, எந்திரி. வாட் மாம், இப்பதான் நாங்க படுத்தோம். இந்த ராத்திரியில உங்களுக்கு தூக்கம் வரலையா? போய் அப்பாவை எழுப்பேன், எங்களையும் எழுப்பி தொல்லை பண்ற. கடவுளே, இந்த ரெண்டு பொண்ணையும் எதுக்கு இப்படி படைச்சியோ? நான் எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கேன். நீங்க என்னடானா தூங்குறீங்க? எழுந்துரு எழுந்துரு, பேசணும், எழுந்துரு. மாம், உன்னோட எக்ஸைட்மெண்ட் நீயும். என் வாழ்க்கை ஃபாஸ்ட் ட்ரெயின் மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, உன்னோட ஃபாஸ்ட் ட்ரெயின் எல்லா ஸ்டேஷன்லயும் தான் நிக்குது. ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு சாண்டி வந்து உன்கிட்ட மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் அம்மா தான் ஒருத்தனையா கட் பண்ணி உன்னை சேவ் பண்றாங்க. அட கடவுளே, உங்க கதையை கேட்க தான் நான் இங்க வந்தனா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உண்மையை சொல்ல வந்திருக்கேன். என்ன சாண்டி வந்திருக்கானா? என்ன சாண்டி வந்துட்டானா? அடி பைத்தியக்காரி, அறிவே இல்லையா உனக்கு? சாண்டி வந்துட்டானா? சாண்டியில பரத் வந்தான். அவன் ரிஷி முன்னாடியே பிரீத்தி கூட்டிட்டு போனான். இப்போ ரிஷியோட மூஞ்சி பாத்துருக்கணுமே. அவன் நெஞ்சு உடைஞ்சு பீஸ் பீஸா கீழே விழுந்துருச்சு. உடைஞ்ச சத்தம் காது வரைக்கும் கேட்டுச்சு தெரியுமா? இப்ப அவன் அழறதுக்கு தோல் வேணும். அந்த தோலை நீதான் அவனுக்கு கொடுக்கணும். அது வரைக்கும் நான் போய் அவங்க அம்மாவை கவனிச்சுக்கிறேன். அது வந்து என்னன்னா, அன்னைக்கு நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். அவங்க கோவமா இருக்காங்க. நான் அவங்களுக்கு ஐஸ் வைக்க போறேன். நீ ரிஷிக்கு ஐஸ் வை. போ போ. ஓ, இப்ப எங்க போற? நான் சொல்றது காலையில, புரியுதா இல்லையா? சரி. ஏய், என்னோட அந்த டீப் நெக் Dress இருக்குல்ல, அது காலையில எடுத்து கொடுத்துரு. ரிஷி தான் என்ன பார்க்கவே மாட்டேங்கிறானே. நான் எப்படி Dress பண்ணாலும் அவனுக்கு தெரியாது. Dress எல்லாம் நல்லா கவர் பண்ணிட்டு போ. இத்தனை நாள் ரிஷி கூட இருக்க, அவன் டேஸ்ட் உனக்கு தெரியாதா? ரிஷியை மயக்கணும்னா அவன் முன்னாடி இந்த மாதிரி செக்ஸியா இல்ல, ஹோம்லி கேர்லா இருக்கணும். என்ன சொல்ற? அப்படின்னா மம்மி, கல்யாணத்துக்கு முன்னாடி ஹோம்லி, கல்யாணத்துக்கு அப்புறம் செக்ஸி, அதானே? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எப்படியோ இருந்துட்டு போ. ஆனா கல்யாணம் வரைக்கும் கொஞ்சம் ஹோம்லியா இருந்து தோல. கல்யாணம் வரைக்கும் என்ன சொன்னது புரியுதா? சீக்கிரமா தூங்குங்க, காலையில நிறைய வேலை இருக்கு. சீக்கிரம் பை. சரி, ரிஷி எப்படி ஹேண்டில் பண்ணோம் மாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த அணுவை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. அணுவை நானே பாத்துக்கிறேன். வா தூங்கலாம். குட் நைட். பிரீத்தி, என் குடும்பத்துல சந்தோஷத்தை கொண்டு வந்ததுக்கும் என் வாழ்க்கையில நீ வந்ததுக்கும் தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ ஐ எம் சாரி. அன்னைக்கு கப்பல் ரெஸ்டாரண்ட்ல நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். அதான் சலோனி என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு. ஆக்சுவலி அக்ஷய் வந்து என்னோட பிரதர் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அன்னைக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் சண்டை. அதான் அக்ஷய் என்கிட்ட உறுதியா சொல்லிட்டான், அப்பா அம்மாவுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா நீ என் தம்பியாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனா சலோனி மட்டும் இந்த உறவு மறுபடியும் சேரணும்னு நினைச்சா. நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு புரியுது. பாய் பாய். அக்கா, பரத் வீட்ல இருந்து வந்துட்டியா? கிரகப்பிரவேசம் முடிஞ்சுதா? எப்படி போச்சு? நல்லா போச்சு. பரத் தான் உன்னை விட்டுட்டு போனாரா? ஆமா. கிரகப்பிரவேசம் மட்டும்தான் இருந்துச்சா இல்ல வேற ஏதாவது? எல்லாம் இருந்தது. அப்ப எல்லாத்த விட உனக்கு எது ரொம்ப பிடிச்சது? நல்லா இருந்தது. அக்கா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லையே, அது வந்து நீ சந்தோஷமா இல்லைன்னு எனக்கு தெரியும்க்கா. பரத் மேல போட்ட பழி பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாதுல்ல?
நீ சந்தோஷமா இல்லல்ல? இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். உன்னை பார்க்க எனக்கு அப்படி தெரியலக்கா. பரத் எந்த தப்பும் செய்யலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரிஷியோட முகத்துல அந்த சோகம், அதே சோகத்தை உன் முகத்துலயும் பாக்குறேன். எனக்கு தெரியும் ரிஷி மாதிரியே பரத்தும் தப்பானவன் நீ ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணமும் நின்னுடும் நினைச்சேன். இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல சுபா. நீ ஏதோ தப்பா யோசிச்சுட்டு இருக்க. அப்படியா? அப்படின்னா என் கண்ணை நேரா பார்த்து சொல்லு, நான் யோசிக்கிறதெல்லாம் தப்புன்னு. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். அக்கா, நீ யாரை பார்த்து ஓடுற? என்ன பார்த்தா இல்ல உன்னை பார்த்தா? I'm sorry. இங்க பாரு அனு, உனக்கு உன் வருங்கால புருஷன் கிடைச்சால, அப்ப என் வருங்கால புருஷனை நீ பார்க்கவே கூடாது. ஹலோ, என்ன இவ்வளவு ஷாக் ஆகுற? உனக்கு எதுவுமே புரியாத மாதிரி ரியாக்ட் பண்ற? அட ஆமா இல்ல, நீ என்ன நினைச்ச? உனக்கு பரத்துக்கு கல்யாணம் நின்னு போய் ரிஷி கிடைக்கணும்னு நினைச்ச. ஆனா இப்ப கிடைக்கல. நீ நினைச்ச மாதிரி நடக்கவே இல்ல. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் எதுவும் நினைக்கல. போதும், உன்னோட எக்ஸ்ட்ரா பேஸ்ல எனக்கு தேவையே இல்ல. நீ வாய் திறந்து பேசினால எனக்கு இரிட்டேஷனா இருக்கு. அப்புறம் மொட்டை மாடியில காய வச்ச துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா இல்லையா? நாளைக்கு அந்த ரெட் கலர் ட்ரெஸ் வேணும். நீ அதை துவைச்சு வச்சிருப்ப நினைக்கிறேன். என்ன இவ? நான் இப்ப ஞாபகப்படுத்தலனா மேல இருந்து துணி எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன். அதனாலதான் சொல்றேன், ரிஷிய பாக்குறத விட்டுட்டு போய் துணி எடுத்துட்டு வா. சரியான சோம்பேறி. நீ சந்தோஷமா இல்லைன்னு எனக்கு தெரியும்க்கா. பரத் மேல போட்ட பழி பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாதுல்ல. நீ சந்தோஷமா இல்லல்ல? உனக்கு உன் வருங்கால புருஷன் கிடைச்சால, அப்ப என் வருங்கால புருஷனை நீ பார்க்கவே கூடாது. இது எல்லாத்துக்கும் ரிஷி தான் காரணம். நான் ரிஷியை நம்பினேன். ரிஷி எனக்கு என்ன காட்டணும்னு நினைச்சானோ அதை தான் நிரூபிக்கவும் நினைச்சான். ஏன் ரிஷி, ஏன் இப்படிலாம் பண்ண? நீ எனக்கு பதில் சொல்லி ஆகணும். நீயா? உனக்கு என்னோட அழுகையை பார்த்து சிரிப்பு வரும்ல? அதாவது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அதையே நினைச்சு அழுதுட்டு இருக்கேன். லைக் an emotional fool. ஒரு சின்ன விஷயத்தை நீ இவ்வளவு பெரிய விஷயமாக்கிட்ட. என்னோட இந்த சின்ன மனசு இருக்கே, அது எவ்வளவு அலைப்பாயுதுன்னு உனக்கு தெரியுமா? நான் இந்த சின்ன மனசுக்குள்ள உன்னை பத்தி எவ்வளவு ஆசைகளை வளர்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? அதாவது அந்த பரத்துக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதாவது உறவு இருக்கணும். அதனால உனக்கும் பரத்துக்கும் கல்யாணம் நின்று போயிடணும்னு நினைச்சேன். ஆனா பாத்தியா, கடைசியில் நான் தான் போய் ஆயிட்டேன். என்னோட இந்த சின்ன மனசுக்காக நான் I'm really sorry. நான் தான் தப்பு பண்ணேன். என்னாலதான் நீ அழுதுட்டு இருக்க. நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னால உன்னை சிரிக்க வைக்க முடியும். நான் உன்னை சிரிக்க வைக்க நினைக்கிறேன், ஆனா நீ அழுதுடுற. எனக்கு பூ மேலேயோ இல்ல வேற யார் மேலேயோ கோவம் இல்லை, எனக்கு என் மேலதான் கோவமா இருக்கு. பிரீத்தி ப்ளீஸ் அழாத. நான் இப்படிதான், என்னை யாராலையும் மாத்த முடியாது. என்னோட அழுகையை பார்த்து எனக்கு சிரிப்பு வருது, ஆனா உனக்கு என்னோட அழுகையை பார்த்து உனக்கு அழுக வருது. ப்ளீஸ் அழாத, எல்லாம் சரியாயிடுச்சு, இனி ஒன்றும் ஆகாது. இங்க பாரு, நான் இப்ப அழல, நான் இப்ப நல்லா இருக்கேன். ஐம் ஷியோர் அந்த பரத் நல்ல பையன் தான். நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். அவன் நல்ல மனசோட உன்னை ஏத்துக்கிட்டான். அவன் முன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான். நான் ஒருத்தன்
எப்ப பார்த்தாலும் ஒருத்தங்களை பிரிக்கிறதுல இருந்திருக்கேன். பரத் உண்மையிலேயே நல்ல பையன்தான். நான் தான் ஒரு பைத்தியக்காரன். பிரீத்தி, நான் கடைசியா உன்னை கட்டி பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ், நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. ஏதோ என் மனசுல தோணுச்சு. கடைசியா ஒரே ரெடி ப்ளீஸ். இனிமே நான் உனக்கு என்னைக்கும் இடைஞ்சல இருக்க மாட்டேன் பிரீத்தி. சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். தொந்தரவே பண்ண மாட்டேன். அவன் மனசை கஷ்டப்படுத்த மாட்டேன். ஆமா, எப்போ நான் பார்த்தேன் அப்போதுலேருந்து உன் மனசை கஷ்டப்படுத்தி அழ வச்சுட்டே இருக்கேன். இனி எப்படி நடக்காது. நான் எப்போ அந்த நிலாவை பார்த்து நீ தெரியறேன்னு நினைச்சேன். என்னோட காதலுக்கு அந்த நிலா தான் சாட்சி. நான் உனக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு நினைச்சேன். இப்போ யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் உனக்காக பிறக்கல. நமக்குள்ள எந்த சம்மந்தமும் இல்லை. இனிமே அந்த நிலா இருக்காது. நான் உன்னை பத்தி யோசிக்க மாட்டேன். உங்ககிட்ட பேசவும் மாட்டேன். நானே இருக்க மாட்டேன். இனிமே சந்தோஷமும் இருக்காது, எந்த துக்கமும் இருக்காது, வேதனையும் இருக்காது. எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபுல் அண்ட் ஃபைனலா முடிஞ்சிருச்சு. மகாகாளி அவங்க 2 பேரையும் 7 ஜென்மத்துக்கும் சேர்த்து வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பெரியரன்னு சொல்லி முடிவெடுக்கிறதுக்கு அவங்க யாரு? யார் அந்த 2 பேருமா? அதான் அவங்க 2 பேரும். அவங்க 2 பேரையும் மகாகாளி தான் சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, அடுத்த ஜென்மத்திலயும் இல்ல, 7 ஜென்மத்துக்கும் சேர்த்து வச்சிருக்காங்க. ஆனா அவங்க பிரியனன்னு இருந்தா என்ன பண்ண முடியல? அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரியும். அவங்க 2 பேரும் ஒருத்தருக்காகவே ஒருத்தர் பிறந்தவங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவங்க 2 பேரோட விதி ஒருத்தரோட ஒருத்தர் பார்க்க விடாது. ஆனா இந்த இயற்கை, இந்த படைப்பு அவங்க 2 பேரையும் பிரியவே விடாது. அவங்க 2 பேரும் எங்க போனாலும், எப்படிப்பட்ட கஷ்டத்துல மாட்டிக்கிட்டாலும், அவங்களோட காதல், அவங்களோட பாசம் 2 பேரையுமே ஒருத்தரை ஒருத்தர் ஈர்த்துக்கிட்டு வரும். இது எந்த மாதிரி காதல் கதைன்னு சொன்னா, அது இந்த உலகம் மட்டும் இல்ல, இந்த இயற்கை, கடவுள் எல்லாமே சேர்ந்து உருவாக்குனது. அதுவும் உறுதியான வாக்கோட. அந்த வாக்கை நிறைவேற்றுறதுக்காக அவங்க எங்க இருந்தாலும் ஜெயிப்பாங்க. அந்த ஒரே ஒரு வாக்கை காப்பாத்துறதுக்காக ஒவ்வொரு ஜென்மத்திலையும் 2 பேரும் பிறப்பாங்க. அதை யாராலுமே தடுக்க முடியாது. ஜெய் மாகாளி, ஜெய் மாகாளி, ஜெய் மாகாளி, ஜெய் மாகாளி. தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டியாக்கா? சரி தூங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இனிமே இந்த நிலா இருக்காது. நான் உன்னை பத்தி யோசிக்க மாட்டேன். உங்ககிட்ட பேசவும் மாட்டேன். நானே இருக்க மாட்டேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபைனலா முடிஞ்சிருச்சு. நான் உன்னை எப்ப பார்த்தாலும் கோவப்படுறேன், எரிச்சல் ஆகுறேன். கோவத்துல என்ன பேசுறேன்னு கூட தெரியாது. அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நான் எதுவும் சொல்லாத மாதிரியே இருப்பேன். நான் என்ன சொன்னாலும் அதை நீ பெருசாவே எடுத்துக்க மாட்டேன். நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ ஒன்று இருந்துச்சு ரிஷி. மனசுல ஏதோ ஒரு மூலையில நானும் இதுதான் ஆசைப்பட்டேன் ரிஷி.
பரத்துக்கும் சலோனிக்கும் நடுவுல ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி வேற ஏதாவது இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். வா, நீ ஒரு பெரிய ஆக்டரா வருவ போல இருக்க. என்னமா ஆக்ட் பண்ற? நீ பிளேட்டை அப்படியே மாத்திட்ட. அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க? நீ எனக்கு அண்ணி, நான் உனக்கு கொழுந்தனார். அண்ணி கொழுந்தனாரா? எவ்வளவு புனிதமான உறவு இல்ல? அப்படி சொன்ன உடனே கண்ணை மூடிட்டு நம்பிடுவாங்களாம். யூ ஆர் ஆசம். கொழுந்தனாரு அண்ணியா? My foot. தப்பு பண்ண தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். பரத் கிட்ட போய் கடைசியா ஒரு தடவை சாரி சொல்லிடுறேன். இனிமே நான் உன் வாழ்க்கையில எப்பவுமே குறுக்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு வரேன். அப்பதான் அவனும் பிரீத்தியும் சந்தோஷமா இருப்பாங்க. என்னோட தொல்லையும் இருக்காது. ஒருவேளை நம்ம ரெண்டு பேரையும் யாராவது இப்படி பார்த்தாங்கன்னா உடனே பைத்தியம் ஆயிடுவாங்க. ஆனா அவங்க யாரும் பைத்தியம் ஆகல. ஆனா உன்னோட ஆக்டிங்கை பார்த்ததுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட பைத்தியம் ஆயிட்டேன். பரத், நான் அங்க வந்து ஆக்டிங் பண்ணாம இருந்திருந்தா அங்க இருந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு. ஒருவேளை அவங்களுக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம்? செவத்துக்கு கூட காது இருக்கும் மேடம். யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன உறவுன்னு. அப்ப நான் சந்தேகப்பட்டது சரிதான். பிரீத்தியை பரத் நல்லா ஏமாத்திட்டு இருக்கான். எல்லாருக்கும் முன்னாடியும் நான் சொன்னது பொய்யை நிரூபிச்சிட்டான். ஆனா இவன் எப்படிப்பட்டவனை நான் எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டுறேன். யாரும் பிரீத்தியை கஷ்டப்படுத்துறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இவனை நான் பிரீத்தி கிட்ட நெருங்க விட போறதில்ல. பிரீத்தி எனக்கு மட்டும் நான் சொந்தம். நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்கோம். எங்களுக்கு நடுவில் மூணாவது மனுஷன் வரவே கூடாது. வரவும் நான் விட மாட்டேன். பரத், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. பரத் அண்ணா, நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடா. என்னண்ணா நான் உன்னை உயிரோட விட போறதில்லடா. நீ பிரீத்திக்கு துரோகம் பண்றல, உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுட. என்ன விடு. நான் பரத் இல்ல, உன் தம்பி மனம். நான் எப்படி இங்க வந்தேன்? நான் வெளியில தான் இருந்தேன். வெளியில எங்கேயும் போலனா, நீ வீட்டுக்குள்ளதான் இருந்த. மொட்டை மாடிக்கு போயிருந்தா அங்கிருந்து வந்து திரும்ப தூங்கிட்டேன். இல்லடா, நான் நைட்டு பரத் வீட்டுக்கு போனேன். அங்க அவனும் சலோனியும் ஒரே ரூம்ல ஒண்ணா கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்கடா. கனவுல
ஐயோ அண்ணா, நீ கனவு கண்டிருக்க. எனக்கு புரியுது. பாட்டி என்ன சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த அடிக்கடி நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது நம்ம மூளையில ஆழமா பதிவாயிடும். அதுக்கப்புறம் நைட்ல அது கனவா வரும். அதுதானே நடந்திருக்கு. நீ வீட்ல தான் இருந்திருக்க, வெளியே போகல. ஆக்சுவலி இது உனக்கு ரொம்ப பெரிய ஷாக். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீ நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. நடக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா அக்செப்ட் பண்ணியே தானே ஆகணும். அங்க பாரு, காலையில 7 மணி ஆயிடுச்சு. 7 மணி ஆயிடுச்சா? பாட்டி சொல்லுவாங்கல்ல, பகல் கனவு கண்டா அது பழிக்குமாமே. ஆனா இந்த கனவு கண்டிப்பா பழிக்காதுண்ணா. கனவு நிஜம் சொல்லி ப்ரூவ் பண்ண போய் அப்புறம் நீ தான் அசிங்கப்பட போற. அப்புறம் இந்த பரத் கடைசியில அவன் தான் ஹீரோ ஆக போறான். என்கேஜ்மெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல. அவன் ஹீரோ ஆயிட்டான், நீ வில்லன் ஆயிட்டல. அண்ணா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோண்ணா. மறந்துரு. நடக்காததை பத்தி யோசிச்சு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஓகே? உன்னை பார்த்தா தூங்கின மாதிரியே தெரியலையே, இல்லையா? உன் கண்ணை பாரு எவ்வளவு சோர்வா இருக்குன்னு. நான் நல்லா தூங்கி எழுந்துட்டேன். ஆனா நான் எழுந்துக்கத கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ உன் லைஃப காப்பாத்திக்கணும். உனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கோ. இப்பவும் சொல்றேன், யார் சரி யார் தப்புங்கிறதே மறந்துரு. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் பண்ண. அதை தான் பண்ற சுபா. அக்கா, நான் ஒண்ணு சித்தி இல்ல உன் மனசை புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு. நான் உன் தங்கச்சி. உன்னை எனக்கு நல்லாவே தெரியும். சில நேரங்கள்ல உன்னையே உன்னால புரிஞ்சுக்க முடியாதப்போ அப்ப கூட உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியும். நான் நேத்து நைட்டே உன்கிட்ட கேட்டேன்ல, என் கண்ணை பார்த்து சொல்லுன்னு. நீயும் ரிஷி மாதிரி தானே ஃபீல் பண்ண அவன் தப்பானவனா இருக்கணும்னு, இந்த கல்யாணம் நிக்கணும்னு. நான் கேட்டப்போ உன்னால இதுக்கு பதில் சொல்ல முடியல. நீ என்ன ஏமாத்த முடியாதுக்கா. அக்கா, எனக்கு தெரியுது பரத்துக்கும் சலோனிக்கும் எந்த உறவும் இல்லைன்னு உன்னோட புத்தியால ஏத்துக்க முடியுது. ஆனா உன் மனசை ஏத்துக்கல. அக்கா, நீ உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன்னா உன் மனசு சொல்றத கேளு, அதுபடி நடந்துக்கோ. நீ அடுத்தவங்களுக்காக வாழ போய் உன்னோட வாழ்க்கையை இழந்துடாதுக்கா. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சுபா. இதுல எல்லாமே சரியாதான் நடந்துட்டு இருக்கு. ரிஷி தான் எனக்கு பிரச்சனை. குட் மார்னிங் பரத். எழுந்துரு, விடிஞ்சிருச்சு பாரு. எழுந்துரு பரத். ஏய் பரத், எழுந்துரு. என்னையே கிச்சு கிச்சு பண்றியா? இப்ப பார், நீ என்ன ஆகுறன்னு பார். வேண்டாம். உனக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்க போகுது, பாத்துட்டே. உன்னை விட மாட்டேன். சரி, நான் சொல்றது கேளு. ஒருவேளை தப்பி தவறி நான் கத்துறது வெளியில கேட்டுட்டா என்ன ஆகும்? அப்புறம் உன்னோட அப்பாவும் அம்மாவும் இங்க வந்து நிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் இந்த பெட்ல இருக்கிறத பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க? ஓ, I see. நீ என்னையே பிளாக்மெயில் பண்றியா? பரத்தையே பிளாக்மெயில் பண்றியா? உன்னை பிளாக்மெயில் பண்றதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா மேடம்? உனக்கு தெரியுமா நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? I too missed you, Bharat. I love you. I love you too. உனக்கு தெரியுமா இந்த வீட்ல என்ன தவிர இன்னொருத்தரும் உன்னை மிஸ் பண்ணாங்க.
இந்த ரொமான்டிக் பெட் தான். சரி போதும் விடு. கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு. ஒருவேளை இந்த விஷயம் உன் வருங்கால மனைவிக்கு தெரிஞ்சா அப்புறம் என்ன ஆகும்? முதல்ல இதை யோசிச்சு பாரு. நேத்து நீ மருமகளை அந்த வீட்டுல கால் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் பிரீத்தி இதை கேள்விப்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அவன் செத்தே போயிருப்பா. இல்ல இல்ல இல்ல, அவ சாக மாட்டா. எல்லாருக்கும் முன்னாடி ஒருத்தன் தான் செத்து போயிருப்பான். ரிஷி தான். கடவுளே, எவ்வளவு நேரம் தூங்குறாளுங்க பாரு. ஒரு மிதி மிதிச்சாதான் வேலைக்காக்கும். கும்பகர்ண தங்கச்சி மாதிரி தூங்குறாளுங்க. ஏய் எழுதுற. பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? காலையில தூங்க விட மாட்டேங்கிற, நைட்டு தூங்க விட மாட்டேங்கிற. என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? என் இடுப்பு உடைஞ்சிருந்தா? நீ இடுப்ப பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? அப்ப ரூம பத்தி யாரு யோசிக்கிறது? ஆமா இல்ல, ரிஷி ரூமுக்கு போகணும்னு சொன்னீங்களா? ஏதோ குடுக்கணும்னு சொன்னீங்களே, என்ன குடுக்கணும்னு சொன்னீங்க? தோல் குடுக்கணும்னு சொன்னீங்களா? அப்புறம் ஏதோ சொன்னீங்களே, ஹோம்ல நடிக்க சொன்னீங்க. ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வந்துருச்சா? அப்படி இருந்தும் 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ உடனே நீங்க ரிஷி ரூமுக்கு அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி போகணும், புரியுதா? சரி, எங்க போற? ரிஷி ரூமுக்கு தான். அட கடவுளே, இவ்வளவு நான் பெத்தன செஞ்சனானு தெரியலையே. எல்லா விஷயத்தையும் ரிப்பீட் டெலிகாஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கே. இங்க பாரு, இப்ப ரிஷி ரூமுக்கு போக வேண்டாம். முதல்ல கிச்சனுக்கு போய் ரிஷிக்கு சாப்பிட ஏதாவது செய். சாப்பாடா? உன்னால முடியலன்னா அன்னைக்கிட்ட சொல்லி செய்ய சொல்லு. முதல்ல கிச்சனுக்கு போ, சீக்கிரம் போ போ. சரி. ஏய் இங்க பாரு, பெர்ஃப்யூம் போட்டுட்டு போ. நீ குளிக்காம போனா அப்படியே நாத்தடிக்கும். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. நீ வேணா பாரு நான் எப்படி ரெடி ஆயிட்டு போறேன்னு. எல்லாரும் அப்படியே வாயை பொளந்துருவாங்க. ஆனா மம்மி ப்ளீஸ், நீ மறுபடியும் டென்ஷன் ஆகி என்ன இடிச்சிடாத. நீ வேணா பாரு, ரிஷி அவன் வெளியில வரதுக்கு முன்னாடி நான் அவன் ரூமுக்கு போயிடுவேன். அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படிதான் செய்வேன்னு எனக்கு தெரியும். போ. போயிட்டு வரேன், சரியா? அட போடி. நீ எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க? எழுந்துற. மம்மி, ஸ்னேகா வேலையை பாப்பா. இப்ப நீயும் போய் உன் வேலையை பாப்ப. என்ன கொஞ்ச நேரம் தூங்க விட. அட கடவுளே. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு நீ கோடீஸ்வர மாப்பிள்ளை கூட்டிட்டு வரும்போது நானும் ராத்திரி பகலுமா அவனை மடக்க ட்ரை பண்றேன். சோ ப்ளீஸ் இப்ப மட்டும் என்னை விட்டு தயவு செஞ்சு என்ன தூங்க விடுமா. பரவாயில்ல, இவ ரொம்ப புத்திசாலியா இருக்கா. என்ன பண்ற? டீ போட போறேன். ஓ ஐ சி. உனக்கு என்னாச்சு? நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? நேத்து நீ தானே என்கிட்ட சொன்ன நான் உன்கிட்ட வந்து பேசினா உனக்கு இரிட்டேட்டா இருக்குன்னு. ஐயோ முட்டாள், அது நேத்து நான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு நான் பேசிட்டு தானே இருக்கேன். என்கிட்ட பேசு. இங்க பாரு, நீ என்னோட அக்கா இல்ல, அதனால சின்னவங்களுக்கு எப்படி எல்லாம் வீட்டு வேலை செய்யணும்னு சொல்லிக் கொடு. ஒரு நிமிஷம் இரு. எனக்கு டீ போட கத்துக்கொடு. ராஜ் அங்கிளுக்கு நீ போட்டு டீனா ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன். நான் இப்ப ராஜ் அங்கிளுக்கு தான் போட்டுட்டு இருக்கேன். உனக்கு ப்ராப்ளம்னா நீயே போட்டு. இல்ல இல்ல, ராஜ் அங்கிளுக்கு நீயே போடு, ரிஷிக்கு நான் போடுறேன். சரி, நான் என்னெல்லாம் பண்றேனோ அதை பார்த்து நீயும் பண்ணு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் டீ தூளை அதில் போடணும். போதும். இது என்னது? இது டீ மசாலா. இது கொஞ்சம் போட்டா டீ இன்னும் டேஸ்டா இருக்கும். அப்படின்னா இந்த பவுடர் அதிகமா போட்டா வாசனை இன்னும் தூக்கலா இருக்கும். ஐயோ ஸ்னேகா, நீ நிறைய போட்டுட்ட பாரு. எவ்வளவு பொண்ணுன்னு எனக்கு தெரியும். கப்பும் சாசரும் வேணும்.
ஆயிடுச்சா? குடு. ஸ்னேகா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீயும் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாரு. டேஸ்ட் அப்படி இப்படின்னு இருந்தா இப்பவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டீ நான் போட்டிருக்கேன். ஆஃப் கோர்ஸ் நல்லா தான் இருக்கும். அது சரி, இந்த டீ நல்லா இருக்கா இல்லன்னு நீ டேஸ்ட் பண்ணணும்னு சொல்ற அதானே? என் டீக்கு நீ கண்ணு வச்சிடாத. ரிஷி மனசுல நான் இடம் முடிச்சிட கூடாது தானே உன்னோட நோக்கம். அவன் கிட்ட இருந்து விலகிறேன்னு நான் எத்தனை வாட்டி சொல்றது? அவனை பத்தி யோசிக்க நான் இருக்கேன். உனக்கு என்ன பைத்தியமா? எப்ப பார்த்தாலும் இடிச்சுக்கிட்டே இருக்க? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு டீ போட்டிருக்கேன் தெரியுமா? கீழே கொட்டிடுச்சுனா நீ டீ போட்டியா? காட்டு காட்டு. அணுகிட்ட இந்த வேலையை சொல்லுன்னு சொன்னல, ஆனா என் கையால நானே போட்டேன். என்ன டீடி இது? அப்படியே விஷம் மாதிரி இருக்கு. இத கொடுத்து யார கொல்ல போற? தயவு செஞ்சு ஊத்திட்டு போ. வயசு பொண்ணு இப்படியா வேலை வாங்குவ? உன் வயசை கொண்டு போய் குப்பையில போடு. கூட சித்தி, இது ராஜ் அங்கிளுக்காக போட்டு. அவருக்கு அப்புறமா டீ கொடுத்தா என்ன ஆக போகுது? அவர் எப்படியோ உன்னோட மாமனார் கிடையாது, நீ சேவை செய்யறதுக்கு. அவரு ஸ்னேகாவோட வருங்கால மாமனாரு. நீ ஒண்ணு பண்ணு, நீ எல்லாருக்கும் டீ போடு. அந்த பாட்டிக்கு, அப்புறம் எனக்கு போடு. இந்தா, இந்த டீயை கொண்டு போய் ரிஷி கொடு. யார் போட்டேன்னு கேட்டா நீதான் போட்டேன்னு சொல்லு. சரி. குட் மார்னிங் ரிஷி. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி குட் மார்னிங்கா இருக்கும்? ஏதாவது சொன்னியா? உனக்கு ஏதாவது கேட்டுச்சா? நான் எதுவுமே சொல்லவே இல்லை. நான் உனக்கு கேட்டிருக்கேன். உனக்கு டீ கொண்டு வந்திருக்கேன். நோ தேங்க்யூ. நான் காலையில் டீ குடிக்க மாட்டேன், பால் தான் குடிப்பேன். ஐயோ, இப்ப எங்க இருந்து நான் பால் கொண்டு வருவேன்? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு டீ போட்டிருக்கேன். ப்ளீஸ் குடியே. டீ கொடுக்க வந்தாலா இல்லை கரெக்ட் பண்ண வந்தாலா? ஏதாவது சொன்னியா? ஆமாம்மா, இப்போதான் சொன்னா. நீ டீ கொடு, நான் குடிச்சுக்கிறேன். நீ கிளம்பு. தேங்க்யூ. ப்ளீஸ் டீ எப்படி இருக்குன்னு ஒரு சிப் குடிச்சு பார்த்துட்டு சொல்ல. டீ நல்லா இருக்கே. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டீ பிரீத்தி போட்ட மாதிரியே இருக்கே. ஆனா என்னாச்சு? அந்த மிளகா பொடி இந்த டீல ஏதாவது போட்டு கொடுத்துட்டாளா? உனக்கு பிடிக்காத ஒருத்தங்க இப்ப போறத நான் பார்த்தேன். டேய், எனக்கு ஒண்ணுமே புரியலடா. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. இந்த டீயை பிரீத்தி தான் போட்ட மாதிரி இருக்கு. ஆனா இந்த டீயை பிரீத்தி போடல. நீயே கொஞ்சம் குடிச்சு பாரு. உனக்கு அப்பப்ப ஏதாவது ஷாக் அடிச்சிருமா? அட இல்ல பாட்டி, நான் சந்தோஷமா இருந்தா நான் இப்படிதான் ஆடுவேன். ஓஹோ, இது டான்ஸா? உன்னோட டான்ஸ பார்த்தா நல்லா டான்ஸ் ஆடுறவங்களே மறந்துடுவாங்க. அது வந்து பாட்டி, முதல் தடவை இன்னைக்கு ரிஷிக்கு என் கையால டீ போட்டு கொடுத்தேன். டீ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நான் கேட்கல. ஐயோ, கேளுங்க கேளுங்க, அவருக்கு டீ ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. உங்ககிட்ட நான் அப்புறமா வந்து பேசுறேன். ஏய், ரிஷிக்கு என் கையால போட்டு டீ பிடிச்சு போச்சுன்னா அப்ப பாட்டிக்கும் என்ன ஒரு நாள் பிடிக்கும். அதான் அப்படி சொல்லிட்டு போறாங்க. என்கிட்ட அப்புறமா பேசுறேன்னு. ஆனா நான் பேச மாட்டேன். எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல. அனு வந்தாளா இங்க? அனுவா? இந்தாங்க டீயை குடிங்க. ஐயோ பாட்டி, அண்ணன் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கான். அவனை தனியா விடுங்க ப்ளீஸ். புரிஞ்சுக்கோங்க. அட பாட்டி. ரிஷி, உன் மனசு ஏன்டா உடைஞ்சு போயிருக்கு? பாட்டி, அந்த சலோனி பரத்துக்கு அண்ணி ஆயிட்டா இல்லையா? இதுக்கப்புறம் பரத் பிரீத்தியோட கல்யாணம் நிக்காது. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு பிரீத்தி கிடைக்க மாட்டாள? அறிவு கெட்டவனே, உனக்கு மூளையும் வேலை செய்யாதா? நீ ஒருத்த இவங்கிட்ட போய் காதல் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க. இவன் ஒரு லூசு. இவனுக்கு காதலுக்கு அர்த்தமே தெரியாது. என்கிட்ட சொல்லுப்பா. எனக்கு காதலோட அர்த்தங்கள் 1000 தெரியும். பாட்டி, நீங்க 1000 பேரை காதலிச்சிருக்கீங்களா? வாய மூடுறா. எல்லாரையும் ஒன்ன மாதிரியே நினைச்சுக்க. நீ என்ன பண்ற? உன் மனசுல இருக்க கவலையெல்லாம் தூக்கி போட்டு வெளியே வா. பாட்டி, இது அண்ணனோட மனசு, புரிஞ்சுதா? அது ஒன்னும் டீ கப் இல்ல. மார்க்கெட்ல போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வரதுக்கு. உடைஞ்சு போன மனசை ஹேண்டில் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? பாட்டி, வாய் மூடிட்டு பேசாம இருக்க முடியலனா முதல்ல இடத்தை காலி பண்ணு. பாட்டி பாட்டி பாட்டி, ரொம்ப வலிக்குது பாட்டி. ஏற்கனவே அண்ணனோட மனசு உடைஞ்சு போயிருக்கு. என் காதை வர பிச்சிராதீங்க. அப்புறம் அரைகுறையா சுத்த வேண்டியதான். இதுக்கு மேல ஏதாவது பேசுனே வெளியே அனுப்பிடுவேன். புரியுதா? இந்த புடி. டீயா? ரிஷி, நீ பிரித்திய மனசார காதலிக்கிறல்ல?
ஒருவேளை சலோனி இல்லாம உனக்கு நிச்சயதார்த்தம் நடக்காம இருந்தா நீ பரத்துக்காக பிரீத்தியை விட்டு கொடுத்துருவியா? பரத் உண்மையிலே கெட்ட பையனா இருந்தா அவன் பிரீத்தியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பியா? இல்ல. ஒருவேளை பரத் நல்ல பையனா இருந்தா பரத்துக்கும் பிரீத்திக்கு கல்யாணம் நடக்க விடுவியா? அப்புறம் எதுக்கு கவலைப்படுற நீ? எல்லாத்தையும் விட்டு தெள்ளு. அந்த பரத், சலோனி, அப்புறம் உனக்கு நிச்சயம் பண்ணி இருக்கிற அந்த அனுபவம். நீ பிரீத்தியை பத்தி யோசி, அவளை எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு. காதல்னு வந்துட்டா இப்படி எல்லாம் நடக்கிறது சகஜம்தான். இங்க பாரு, நீ பிரீத்தியை விரும்புறல, ரொம்ப. அவ காதலுக்காக நீ என்ன வேணாலும் செய்வல. கண்டிப்பா. அப்புறம் ஏன்டா மனசை கஷ்டப்படுத்திட்டு உட்காந்துருக்க? அதனால ஒண்ணும் ஆக போறது கிடையாது. இங்க பாரு, காதலுங்கிற போராட்டத்துல போராட ரெடி ஆயிரு. இங்க பாரு, காதலுக்கு பயப்படவே கூடாது. பாட்டி, பிரீத்தியை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது, யாராலையும். முதல்ல உனக்கு ஒரே ஒரு எதிரி தான் இருந்தான். இப்ப உன் காதலுக்கு 2 எதிரிங்க இருக்காங்க. ரெண்டா? ஒண்ணு பரத், இன்னொன்னு யாரு? அதான்டா ரெண்டாவது. இவனுக்கு ஒருத்தி விளங்காம வந்து வாச்சிருக்காளே, அவ வெளியில நின்னு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஆடிட்டு இருக்கா. ரிஷிக்கு என் டீ ரொம்ப புடிச்சு போச்சுன்னு அந்த டீயை போட்டது பிரீத்தி. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்பதானே வெளியில அவ கையால போட்டு டீயை குடிச்சிட்டு வர. இத பாருப்பா, நீ பிரீத்தியை சொந்தமாக்கிக்க நினைச்சா எல்லாத்தையும் விட முதல்ல இந்த அணுவை வெளியில விரட்டு. பிரீத்தியோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு முன்னால முதல்ல உனக்கு அணுவுக்கு இருக்கிற உறவை கட் பண்ணு. பாட்டி, பிரீத்தியோட சித்தி ஏதாவது பிளான் பண்ணிடுறாங்களே. டேய் தள்ளுடா. எங்க காலத்துல எல்லாம் பொண்ணு பையனை கூட்டிட்டு ஓடிடுவா. நீ அமெரிக்கால இருந்து வந்து ஒரு பொண்ண உன் வாழ்க்கையில இருந்து கட் பண்ண முடியாதா? ஆனா எப்படி? இதையே நான் சொல்லணுமா? இந்த இந்திராவை துரத்துறதுக்கு ஒரு வாட்டி என் பிள்ளைக்கு நான் ஐடியா கொடுத்தேன். ஆனா அவன் ஒத்துக்கல. ஆனா இப்ப அந்த ஐடியா உனக்கு ரொம்ப தேவை. நீ அடிக்கடி ரொம்ப படம் பார்க்கணும்டா. அதுல சைடு ஹீரோனி வருவான்ல, அவனோட ஹீரோ வேற பொண்ணு கூட இருக்கிறத பார்த்ததும் அவன் முதல்ல ஓடி போயிருவான். நான் சொல்றது புரியுது இல்ல? பாட்டி, you are really great. நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல, எங்கயோ போயிட்டீங்க. நானும் வரேன் ப்ளீஸ். அடி வாங்க போறேன். டேய் பெருசா வந்துட்டான். இனிமே பிரீத்திய என்கிட்ட யாராலும் பிரிக்க முடியாது, நடக்கவே நடக்காது. அப்படி போடு. டீ ரொம்ப நல்லா இருந்தது. அது அனு போட்டது. ஆனா அந்த டீ நீ தான் போட்ட நினைச்சேன். அந்த டீயை போட்டவங்களோட கையை பிடிக்கணும்னு ஆசையா இருக்கு. அப்ப போய் அனு கையை பிடிச்சுக்கோ. நான் உன் கையை பிடிக்கலான்றதா நீ அவ கையை பிடிக்க சொல்ற? கையடே, நான் போயிட்டு துணி காய போடணும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எந்த பரத்தாலையும் நம்ம 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. அந்த அணு கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும். அதுக்கப்புறம் பாரு. Hey handsome. Hi. Hi. I'm Tara. Hi Tara. All boys call me Sitara. Very good. Hello. என் பேர் சொல்றதுக்காக மட்டும் உன்னை தடுக்கல. I'm sorry. I'm engaged. புக்டு தானே, கல்யாணம் ஆகல. ஒருவேளை கல்யாணம் ஆகி இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஜஸ்ட் ஒரு நாள், ஐ மீன் ஒரு ராத்திரிக்கு தான் விஷயம். உன் பொண்டாட்டி கிட்ட போய் சொல்லிடு, நைட் டியூட்டிக்கு நான் வெளியே போறேன்னு. நான் இவ கூட சுத்துறத மட்டும் அனு பார்த்தானா கண்டிப்பா எல்லாம் விட்டுட்டு போயிடுவான். இவ கூட நான் ஒன்றும் பண்ண போறதில்ல. ஆனா பண்ண மாதிரி காமிச்சா கண்டிப்பா எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். என்ன யோசிக்கிற ஹேண்ட்ஸம்? நான் என்ன யோசிக்கிறேன்னா, இன்னைக்கு ராத்திரி எங்க போலான்னு. ஏன்னா ஆப்வியஸ்லி ஓப்பன் டெரஸ்ல இல்ல. யாராவது பாத்துட்டாங்கன்னா, அதுவும் என் வருங்கால மனைவி பாத்துட்டா அவ்வளவுதான், ஊரை கூப்பிட்டு ஒரே பிரச்சனை ஆக்கிடுவா. அப்ப நீ சொல்லு, எங்க மீட் பண்ணலாம்? ஓகே டன், ஐ வில் கம். யாருக்கும் தெரியாம தனியா மீட் பண்ணலாம். பை பை. நம்ம பாட்டியோட பிளான் படி பிரீத்திக்கு என்ட்ரி கொடுத்து அனுவுக்கு எக்ஸிட் கொடுக்கலாம். ஓ நோ, பிரீத்தி நேரம் டெரஸ்ல இருந்து வந்துருப்பாளே. டெரஸ்ல இருந்து வந்தா எங்க போவா? கிச்சனுக்கு தான். ஏய், நீ எப்ப வந்த? என்ன பண்ணிட்டு இருக்க? அதாவது பிரீத்தி தானே ரொட்டி பண்ணுவா, நீ எதுக்கு பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு நான் பண்றேன். எப்படி இருக்கு? என்ன இது? எந்த கண்ட்ரியோட மேப் இது? அமெரிக்கா மேப். உன் கூட அமெரிக்கா தானே வர போறேன். இவளோட கனவை சீக்கிரமா கலைச்சாகணும், இல்ல என்னோட கனவு கலைஞ்சு போயிடும். எப்படி பண்ற? நல்லா இருக்கு. அது வந்து
இவளுக்கு என்ன ஆச்சு? சரி அதை விட. அட கடவுளே, என்னடி இது? ரொட்டியை ரவுண்ட் ரவுண்டா சுடுவாங்க. என்ன பண்ணிருக்க? குடு, நான் பண்ணி கொடுக்கறேன். அதை எப்படி ரவுண்டா சுடணும்னு. இப்படி பண்ணனா அது ரவுண்டா ஆயிடும். பாத்தியா? சூப்பர்மா, அப்படியே ரவுண்டா கட் பண்ணிருக்க. நீ போட்ட ரொட்டிய எப்படி மாத்திட்ட பாத்தியா? நீ ஒண்ணு பண்ணு, அனு செஞ்ச ரொட்டியை எடுத்துட்டு போய் ரிஷி கொடுத்துரு. ரிஷியும் சந்தேகப்படுவான், உன்கிட்ட கேட்கவும் செய்வான். சொல்லு, இப்படிதான் செஞ்சேன்னு சொல்லு. இந்த ட்ரிக் இப்பதான் புதுசா வந்திருக்கு. இங்க பாருமா, இப்பெல்லாம் யானை கூட மார்க்கெட்ல பல்செட்டோட தான் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த பிளேட்டோட ட்ரிக் இருக்கே, அதே மாதிரி தான். மம்மி, இதெல்லாம் நீ எப்படி கத்துக்கிட்ட? சின்ன வயசுல இருந்தே நான் இப்படிதான். நீ இப்பதான் புத்திசாலியாக ட்ரை பண்ற. கிச்சன் விஷயத்துல சொல்றேன். ஆக்சுவலி சொல்ல போனா நீயும் கொஞ்சம் புத்திசாலி தான். அண்ணா சூப்பரா இருக்குண்ணா. அப்புறம் பிரீத்தி என்ன சொன்னா? பாவம், அவ என்ன சொல்லுவா? நான் அவளை பேசவே விடலையே. உனக்கு தெரியுமா, அவளை இரிட்டேட் பண்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும். ஹாய். இவன் என்னடா இங்க வந்திருக்கா? அண்ணா அவளை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ டென்ஷன் ஆகாத. இருங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். பாத்து மெதுவா. Thank you. யூ வெல்கம். அண்ணா யாருக்கும் சொல்லிடாத. ஆக்சுவலி நான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டேன்ல, அப்படியா? அதனால எல்லா பொண்ணுங்களும் என் கூட டேட் பண்ண ஆசைப்படுறாங்க. அண்ணா எனக்கு எல்லா நாளும் டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இவளுக்கு யாருமே கிடைச்சிருக்க மாட்டாங்க, அதனால தான் ஜன்னல் வழியா ஏறி என்ன பார்க்க வந்திருக்கா. ஓகே. அண்ணா ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணா, நீ வெளிய போறியா? நான் கொஞ்ச நேரம் இவளை ஹேண்டில் பண்ணிட்டு வரேன். Excuse me? யா ப்ளீஸ். ஆடா அண்ணா, என்ன? நீ தான் இந்த கேம்ல இருந்து ஆல் அவுட் ஆயிட்டல்ல, அப்புறம் எதுக்கு நான் இது? எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். ஆமா, நீங்க யாரு? I'm Tara. All boys call me Sitara. Whatever. என் அண்ணா ஆல்ரெடி புக்ட். ஓகே. So what? இப்படி புக் ஆனவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னது? எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? என்னண்ணா? அண்ணா சூப்பர் ஐடியா. Thank you. ஆமா, நீ ஓ மேலே பாரு, நான் ஏன் மேலே பாரு. சரி. கிளம்பு. அப்புறம் நான் உடனே போயிட்டு உடனே வந்துருவேன். Take your time னா. Enjoy. பை. இந்த பொண்ணுனால உனக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குண்ணா. கதவு திறந்தே இருக்கட்டும், சீக்கிரமா போய் அவளை கூட்டிட்டு வா. ஓகே. பை. என்னோட வருங்கால மனைவி கண்டிப்பா என்ன பார்த்துட்டு என் உறவை விட்டுட்டு வா. And that's final. நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போற? நீ எப்படி இவ கூட? ஃபைன், நீ என்ன பண்ணிக்கிறியோ பண்ணிக்கோ. பட் இதுக்கு மேலே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இதான் நடக்கும். என்னோட வருங்கால பத்தினி எவ்வளவு நேரம் என்ன காக்க வைப்ப? You know, I hate waiting. நான் எதுக்காக வந்திருக்கனோ அந்த வேலையை போய் பார்க்கலாமா? முதல்ல நாம கொஞ்சம் மூடுக்கு வரலாம், அதுக்கப்புறம் அதுக்கு தான் நான் இருக்கேன்ல, மூடு வர வைக்கிறதுக்கு. மூடு வரணும்னா நம்ம ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். அத்தாரா. சித்தாரா, பசங்க எல்லாம் உன்னை அப்படிதானே கூப்பிடுவாங்க. என்ன உதர்? எஸ். உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன? இது வரைக்கும் என்ன யாரும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சதே இல்ல. எல்லாரும் என்கிட்ட உயிரை வாங்குறதுக்கு இல்ல, உயிரை கொடுக்கறது பத்தி தான் பேசுவாங்க. வெரி பேட். டேய் தம்பி. You know my darling. என்ன? I'm so hot. உனக்கு தெரியுமா, நீ எல்லாரோட டிஃபரெண்ட். I like it. சொல்லுடா, என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? கம் பேபி, நான் தான் சொன்னேன்ல எனக்கு வெயிட் பண்றது பிடிக்காதுன்னு. Thank God அனு வந்துட்டா. இந்த கிச்சன்ல அவளுக்கு தான் லாக்கி. டெய்லி இத்தனை பேருக்கு அவ எப்படிதான் சமைக்கிறாளோ. ஹாய். நான் ரொம்பவே பயந்துட்டேன். அப்படியா? மத்தவங்கள பயமுறுத்துற பேய் நீ மத்தவங்கள பார்த்து பயப்படுறியா? என்ன சொன்ன? நான் ஏதாவது சொன்னானா? ஐயோ கோச்சுக்கிட்டீங்களா? என்னோட வருங்கால அண்ணி, நான் சின்ன பையன் தானே, அதுவும் உங்க குழந்தைனார். உங்க கூட நான் விளையாட கூடாதா? போங்க, நான் உங்க கூட ஐயோ சாரி, என் வருங்கால குழந்தைனாரே. யூ வெல்கம். இது என்னது? இத கார்டுன்னு சொல்லுவாங்க. நான் ஒருத்தி. இது ரிஷி அனுப்பியிருக்காரா? உங்களுக்கு தெரியணும்னு அனுப்பியிருக்காரு போல இல்லையா?
ரிஷி எனக்காக அனுப்பியிருக்காரா? எந்த கார்டா இருந்தாலும் அண்ணன் தான் செலக்ட் பண்ணுவாரு. என்ஜாய். இப்ப இந்த சந்தோஷத்தோட இவ அண்ணனோட ரூமுக்கு போக போறா. அண்ணன் வேற ஒரு பொண்ணோட ஜாலியா இருக்கிறத பார்த்து பொங்க போறா. ரிஷி எனக்காக கார்டு அனுப்பிச்சிருக்காரு. ஓ மை காட், மாம் சொன்னது சரிதான். பையன் அமெரிக்கனோ இல்ல இந்தியனோ, அவன் பாக்கெட்ல இருந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணனும்னா அவனை இம்ப்ரெஸ் பண்ணா போதும். அதுதான் நான் பண்ண ரொட்டியும் டீயும். இப்ப பாரு, கிச்சன்ல போய் ஏதாவது ஒண்ணு செஞ்சு அவன் பாக்கெட்டை காலி பண்ணிடணும். ஐ அம் ஷூர் அவன் ரொமான்டிக் மூட்ல தான் இருக்கணும். அவனே மூட வந்து கார்டு கொடுத்திருக்கான். பதிலுக்கு நம்ம ஏதாவது கொடுத்தே ஆகணும். இரு, நான் வந்துட்டே இருக்கேன். மாம் சொன்ன மாதிரி எங்க அட்வான்ஸ் புக்கிங் நடந்திருக்கோ அங்க கரண்ட் புக்கிங்கும் பண்ணிக்கலாம். கம் ஆன் பேபி. கண்ட நேரத்துல அவ என் பின்னாடியே சுத்திட்டு இருப்பா. இப்ப தேவையான நேரத்துல வரவே மாட்டாளே. கம் பேபி. கொஞ்சம் வெயிட் பண்ணு. எங்க போற? நான் சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் விட்டு, நம்ம அப்புறமா பார்க்கலாம். நீதான் இங்க தாரா, நான் தான் உன் சித்தாரா. உன்னை பார்த்ததுல எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இதுக்கு மேல காத்திருக்க முடியாது. ஆரம்பிக்கலாமா? வா, கம் ஆன் பேபி. நான் இப்ப முழு வெறியோட இருக்கேன். என்னோட வெறிய யாராலையும் அடக்க முடியாது. இன்னைக்கு நான் உன்னை முழுசா சாப்பிட போறேன். சொல்லு டார்லிங், நம்ம என்ன கேம் விளையாடலாம்? எனக்கு எல்லா கேம்ஸும் தெரியும். எனக்கு தெரியுமே. நீ எவ்வளவு ஹாட்டா இருக்கு தெரியுமா? உன்னோட கண் எல்லாம் பாக்குறதுக்கு ஓட்கா மாதிரி இருக்கு. உன்னோட லிப்ஸ் அப்படியே ரம் மாதிரி இருக்கு. சொல்லு டார்லிங், நாம இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடலாம்? எந்த விளையாட்டு வேணாலும் நான் ரெடியா இருக்கேன். கம் ஆன். டைகர் கேம்.